ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடி ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சோண்டு ஸ்கிப் பண்ணாமல் வச்சும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து, மீனா, அவங்க மாமியார், ரவி எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்க மாமனார் வந்து 10 லட்சம் தாரேன், நீ வந்து எனக்காண்டி நீங்கள் இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை வந்து அவர் வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் ஒத்துமையாக என் பிள்ளைய கூட 3 பிள்ளை கூட இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த வீட்டை கையிலேருந்து வெளியில் போகாத அளவுக்கு உமுறை குடிச்சிக்கிட்டு நான் வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தியா, நீ உன் மயனை வச்சு கையெழுத்து போட சொல்லி இந்த இடத்துல நீ கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ முத்துவையும் மீனாவையும் மட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது கரெக்டாக இல்லை விஜயா. நீ செய்கிறது நீ யோசித்து பாரு அப்படின்னு சொல்லி வைகிறாங்க. வந்துட்டு சத்யாட்ட ரவிகிட்ட சொல்கிறாங்க. ரவி என்றைக்கும் காசுக்கு விலை போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, நான் உங்கள் பிள்ளைப்பா, என்றைக்கு நான் காசுக்கெல்லாம் விலை போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ருதியும் அந்த மாதிரி தப்பாலாம் நினைக்கல. அந்த 10 ரூபா வந்தால் நமக்கு ஒரு பாரம் குறையுமே அப்படின்னு நினச்சதாப்பா ஸ்ருதியும் நினச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனாவோட அம்மா வந்து சத்யாவை பார்த்து ஒரு கிலோ மட்டன் மட்டும் எடுத்துகிட்டு வாடா, அத்தை வந்து வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லை, கறி வெறும் சாம்பார் சாதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, எனக்கு நாளைக்கு தாம்மா சம்பளம் போடுவாங்க, அந்த சம்பளம் போட்டோன்னே தானம்மா நான் வாங்க முடியும், நான் இப்போ எப்படிம்மா? சரி நீ யார்ட்டையாச்சும் வாங்க முடியுமா? சரிம்மா, நான் வேணா என் ஃப்ரெண்டுகள்கிட்ட கேட்குறேம்மா. சரி வேணாம், கீழே போய் வீட்டுக்காரவங்கள்ட்ட போய் கேளு, அவங்க 1000 ரூபா தருவாங்க, நீ போய் மட்டன் வாங்க அப்படின்றாங்க. விஜய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மட்டன்லாம் வேணாம், மட்டன் சாப்பிட எனக்கு பிடிக்கலை, நீங்கள் எப்பயும் போல் சாம்பார் சாதம் வைங்க, நீங்கள் இப்போ வெளியில் போகணும்னு சொன்னீங்களா, வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, விஜயாவே வீட்டில் எல்லா சமையலும் சமைச்சு வச்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்கார் வராரு, அவங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடும் போடுறாங்க. சாப்பிடையில நல்லா இருக்காங்க அப்படின்னு. சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லையோ, நீ செய்கிற செயல் நல்லா இருக்குது விஜயா, இதே மாதிரியே நீ எப்பயும் போல் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மீனாவோட அம்மாவும் சத்யாவும் வராங்க. சாரி, வெளியில் போன இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, இந்த ஒரு நிமிஷம் சமைச்சிட்றேனே அப்படின்றாங்க. சமையல்லாம் பண்ணியாச்சு, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சாப்பாடு எடுத்து வச்சு விஜயா, சத்யா, அவங்க அம்மா 3 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிடையிலே பார்த்தா குழம்பு நல்லா இல்லை போல் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. அப்போ மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்கள் சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை, சாம்பார் சூப்பராக இருக்குது, நீங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சத்யாவை பார்த்து கேட்குறாங்க, சத்யா நல்லா இருக்குல்லடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்புறமா அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் வெளியில் போய் எங்கே குழம்புல காரம் கூடிருச்சுலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கூடிருச்சு, அது எப்பயும் உள்ளது தானே, அது எனக்கு பெருசாக தெரியல, நீ போன இடத்துல வந்த மதிப்பும் இப்போ நீ இருக்க இடத்துல உள்ள மதிப்பையும் நீ வந்து ஒப்பிட்டு பாரு, உனக்கு எதுன்றது உனக்கே தெரியும் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, முத்துவும் மீனாவும் வக்கீலை பார்க்க வந்திருக்காங்க. வக்கீல் சொல்கிறாங்க, ஒரு 10 லட்சம் மட்டும் முன்பணமாக கட்டினோம்னா நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 லட்சமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஆமாம், வேறு வழி இல்லை, நம்ம அந்த 10 லட்சத்தை நம்ம முன்னாடி கொடுத்தோம்னா மனிதாபிமான அடிப்படையில் அவங்களே ஓகே, சரி இவங்க தான் முன்பணம் கட்டுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஸ்டே தருவாங்க, அப்புறம் அந்த சிகிலை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து மீனாவும் என்ன பண்ணுவோம், நம்ம 10 லட்சத்துக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, தங்கச்சி 5 லட்சம் தரேன்னு சொல்லிச்சுலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மிச்சம் 5 லட்சம் நம்ம ஏதாவது பெரட்டுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, மனோஜோட கடையில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம மனோஜ் அம்மாவுக்கு லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து ஷோரூம்குள்ளே வந்துடுறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா கத்துன்னு கத்துறாங்க. அப்போ நீ என்னடி யாருன்னு கேட்குறாரு அவங்க வீட்டுக்காரு. இங்கே பாருங்கங்க, இவ வந்து பவுடர் கறி உள்ளே வந்துட்டா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்தம் போடுறாங்க, நீ எல்லாம் அடங்க மாட்டியாடி, நீ எல்லாம் அப்படி அடி இப்படி அடின்னு வார்த்தை அனாவசியமாலாம் விட்டு திட்டுறாங்க. திட்டினோன்னே அங்கே இருக்க கடையில் இருக்க எல்லாருமே ரோஹிணியை பார்த்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. கடைக்குள்ளே இருக்க பொண்ணு சொல்கிறாங்க, கடையில் மட்டும் கேட்டால் பரவாயில்ல, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் அப்பயுமே மனோஜ் எதுவுமே சொல்லலை, வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாரு அவங்க அம்மா திட்டுறத. ரோஹிணியும் இவர் தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு நூல் அளவு கூட ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ரோஹிணி தான் இருக்க கடனை கப்பியை எல்லாத்தையும் தலையில் போட்டு அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்லாத, எதுவும் திட்டாத, நீ போய் கடையில் நேராக பார்த்து ரோஹிணியை சத்தம் போட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாட்ட. விஜயா கேட்கவே மாட்டுறாங்க. மனோஜ் பாருங்க, திருட்டு முழிச்சுக்கிட்டு இப்படியே நிற்கிறாரு. நல்லா பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோனை இதை வச்சிடுறாங்க. இதோட நாடகம் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.